ஆண்டவரே, ஏன் கடை முதலாளிய காப்பாத்து. ஏழை ஜனங்களை எங்க முதலாளிகிட்ட இருந்து காப்பாத்து. குட் மார்னிங் இன்ஜினியர் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? இந்த ஸ்டாப் குவார்டர்ஸ் கடைசி பில்ல பாஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாதானே நான் மேல இருந்து பணம் வாங்க முடியும். கடமையை செஞ்சுட்டு உரிமையை கேட்கணும் இல்லையா? இதுல சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளுக்கு சம்பள பாக்கி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சம்பளத்தை பூரா பட்டுவாடா போயிடுங்க, நான் இந்த பில்லை கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நினைக்கிறேன். கவர்மெண்ட் சட்டப்படி வேலைகளை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன். அந்த பில்லை நிறுத்தி வைக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகாரம் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதான் உங்க முடிவான பதிலா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பில்லை நீங்க பாஸ் பண்ணலன்னா நான் மேலிடம் வரைக்கும் போக வேண்டி வரும். மேலிடம்னா மந்திரின்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நான் கடவுளோன்னு நினைச்சேன். வர்றேன். குட் மார்னிங். மே கம் இன்? வா சத்யா, வா உட்கார். சத்யா, நான் ஒரு மாசம் லீவ்ல போறேன். சரி, ஏதோ அவசரமா பேசணும்னு போன்ல செய்தி வந்தது. சத்யா, நான் லீவ்ல போறதுனால என் பிளேஸுக்கு இன்னொருத்தர் வருவார். அவரால் உனக்கு ஏகப்பட்ட நச்சரிப்புகள் இருக்கும். அநேகமா இங்க இருக்க எல்லாருமே உன் மேல புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1 2 இருந்தா உடனே சொல்லிடலாம். 90 இருக்கு, 900 இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்ல. இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு பெஞ்சு, தகரம், தார்பாய் இதெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே. ஆமா, கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க என்ன சொந்த உபயோகத்துக்கா கேட்டாங்க? சாமி கும்பிடுத்தானே கேட்டாங்க. சாமி கும்பிடுறதுன்னா அவங்க வீட்டிலேயே கும்பிட்டுக்கலாமே. இதுக்காக சர்க்கார் பொருட்களை உபயோகப்படுத்தா சாமி கும்பிடணுமா? அதான் முடியாதுன்னு சொன்னேன். இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு வர வழக்கம். காலங்காலமா ஒரு தப்பு நடந்துகிட்டே வருது, நான் அதை கண்டினியூ பண்ணுமா? இதெல்லாம் சின்ன விஷயப்பா. சத்யா, மனித வாழ்க்கையில அங்கங்க காம்ப்ரமைஸ் இருக்கணும். காம்ப்ரமைஸ்? ஆமா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? கரப்ஷனுக்கு மறைமுகமான பெயர் தான் காம்ப்ரமைஸ். ஊழலுக்கு இன்னொரு பெயர் தான் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. லஞ்சத்துக்கு நாசுக்கான பெயர் தான் காம்ப்ரமைஸ். சத்யா, ஒருத்தனால உலகத்தை திருத்திட முடியாது. பெரும்பான்மையானவர்கள் அபிப்பிராயத்துக்கு ஒத்து போனாதான் நாம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஓஹோ, உனக்கு மேல் அதிகாரிங்கிற முறையில ஒண்ணு கேட்கிறேன். கான்ட்ராக்டர் மந்திரமூர்த்தி பில்ல ஏன் இன்னும் பாஸ் பண்ணாம வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் தெளிவா நான் இன்னைக்கு லெட்டர்ல எழுதிருக்கிறேன், நாளைக்கு தபால வந்துச்சு. தொழிலாளிகளுக்கு மந்திரமூர்த்தி சம்பள பாக்கி கொடுக்க வேண்டி இருக்குங்கிறதுக்காக நீ அந்த பில்ல பாஸ் பண்ணாம வச்சிருக்கிறேன்னு கேள்விப்படுறேன். அது உண்மையா? ஆமா. நம்ம பிளான் படி வேலை நடந்திருக்கா இல்லையான்னு தான் நாம பார்க்கணும். மற்றவங்க விஷயத்தை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? நடந்தது நம்ம வேலை, ராப்பால வேலை செஞ்சது தொழிலாளிங்க. அது எப்படி மத்தவங்க வேலையாயிடும்? சர்க்கார் அதிகாரிக்கும் கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிக்கு என்னப்பா சம்பந்தம்? சர்க்கார் அதிகாரிங்கிறவன் முதல்ல மனிதன், அப்புறம் தான் அதிகாரி. எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் நான் என்னுடைய குரலை எழுப்புவேன். அத்தனை தொழிலாளிகளை ஏமாத்திட்டு கான்ட்ராக்டர் பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டானா? அதை பத்தி நமக்கு என்ன? தொழிலாளிகளுக்கு குறை இருந்தா கோர்ட்டுக்கு போகட்டும். கோர்ட்டுக்கா? கைக்கும் வாய்க்குமே பத்தாம கஷ்டப்படுற தொழிலாளிங்க எப்படி சார் கோர்ட்டுக்கு போக முடியும்? பெரிய லட்சாதிபதிகளை எதிர்த்து மாசக்கணக்கா வருஷக்கணக்கா கூலிக்காரங்களால எப்படி கோர்ட்ல போராட முடியும்? நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க சார். அவங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கூட நாம வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் தர்மம் எங்க இருக்கு, நியாயம் எங்க இருக்கு, உண்மை எங்க இருக்கு? அப்புறம் எதுக்கா சார் ஒரு நாளைக்கு 10 தடவை சத்தியமேவ ஜெயத்தே சத்தியமேவ ஜெயத்தேன்னு கூப்பாடு போடுறோம்? வாய்மையே வெல்லுன்னு ஆபீஸ்ல போர்டு வேற மாட்டி வச்சிருக்கிறோம். அதை கைட்டு தூக்கி வெளியே எறிஞ்சிட வேண்டியதானே? சத்யா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. அந்த கான்ட்ராக்டருக்கு அரசியல் வட்டாரத்தில் நிறைய செல்வாக்கு இருக்கு. நமக்கு ஏப்பா வீண் வம்பு? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு சார், நான் வரேன். சத்யா, சட்டப்படியோ நம்ம விதிமுறைகளின் படியோ அந்த பில்லு கரெக்டா தான் இருக்கு. அதை பாஸ் பண்ணி உன் கடமையை நிறைவேற்ற போறியா இல்லையா? அந்த பில்லை நிறுத்தி வைக்கிறதா என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஐ see. உனக்கு மேல் அதிகாரிங்கிற முறையில நான் அந்த பில்லை பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். Of course, you have got every right. அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப செல்வாக்குள்ளவர், உனக்கே இந்த வம்பு. நியாயமும் அநியாயமும் மலைகள் மாதிரி மோதும் போது இடையில மாட்டிக்கிட்டவன் இவன் தான். சிக்கல்ல மாட்டாம நழுவிட்டு போகத்தான் ரஞ்சனம் தெரியுமா? பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய கட்டம் வந்தப்போ அதையே ஒரு பிரதட்சம் பண்ணிட்டு வேண்டாண்டா கார்பரேஷன் சுத்துறா வச்சுட்டு அப்புறம் தலைவராக இருக்க போறியா? நல்ல ஆளு நீ, கடைக்குள்ளார காலை வச்சாலும் ஆளே அடங்கு கொடுத்துருவியா நீ? உன்னெல்லாம் சராசரி ஏத்த முடியுமாயா? இந்த துலாபாரம் தாங்காது. ஏன்டா வீணா கட்டு போறீங்க? பச்சை இதே பாக்கமா இருந்த கடைசியில பிச்சை தான் எடுப்பேன். யாராங்க
மூணாம் மாசம் அடவு முடிச்ச தாவலைய மூக்கிறத வந்திருக்கிறேங்க. வெச்சத மூட்டத்துக்கு வந்திருக்கியா? ரசீதை பண்ணா. இந்த அது புத்திசாலித்தனம். பேர் பச்சை சொன்னீங்களே, முனியாண்டி வேலாயுதம் அமாவாசை. தள்ளுறா தள்ளுறா. தள்ள மாட்டான், நாம தான் தள்ளிக்கணும். அமாவாசைன்னு கரெக்டா ஐயர் வந்துட்டானே. 21 ரூபா கொடு. கேடு கொடுத்துட்டு ஐயர்கிட்ட அந்த வெள்ளி பாத்திரத்தை வாங்க. அவன் தான் அசைடு சொல்றானா, இவனு வந்துட்டான். போடா உன் காய் திருவிழா போடா. இந்த ரசீதை உள்ள கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்க. அப்பா ஒழிஞ்சான். என்ன சாமி இது? சந்திரமண்டலத்திலேயே கார வச்சு விட்டா, இப்ப போய் ஒத்திக்கிடா தள்ளிக்கிடான்னு. சந்திரமண்டலம் இறங்கி நீ பாத்தியா? போட்டோவே பிடிச்சு காமிச்சிருக்காங்களே, அது சந்திரன் போடாதுன்னு உனக்கு தெரியுமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல. சரி சரி, இந்தா இதை வச்சுட்டு ஒரு 30 ரூபா கொடு. பையன் ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சதா? ஆமா. அதை எடுத்துட்டு நீங்க ஓடியாந்துட்டீங்க. அவனுக்கு தெரியாம. அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஜாதகப்படி அப்பனுக்கு வெள்ளி வெள்ளியா சம்பாதிச்சு குடுக்கணும்னு இருக்க. உங்க ஜாதகப்படி அதை கடையில கொண்டு போய் வைக்கணும் இருக்குதா? ரொம்ப தமாஷா பேசுறேன். 30 ரூபா கொடு. 30 வராது, 25 ரூபா தான் கொடுப்பேன். வட்டி போக 22 புடி. சரி எடு. நல்ல நோட்டா? நல்ல தீட்டு நோட்டு. என்னடா சொல்ற? தோட்டி கொடுத்த நோட்டு. நோட்டு கேரா தீட்டு. தள்ளு தள்ளு. அவனை மாத்திரம் அப்படி தள்ளி நீங்க அவன் கொடுக்கிற பணத்தை மாத்திரம் இப்படி தள்ளுன்றீங்க. எல்லாம் உங்க சௌகரியத்துக்கு வியாக்கியானம் பேசிக்கீங்க. சும்மாவா சொல்றாரு எங்க முதலாளி, பணத்துக்கு குலம் கோத்திரம் ஒண்ணுமே கிடையாதுன்னு. ஆமா, இத கடையில வைக்கிற அளவுக்கு என்ன அவ்வளவு மூட? வெள்ளி கப்பு இன்னைக்கு கவர்னர் கப்பு. பையன் ஓட்ட பந்தயம், அப்பன் குதிரை பந்தயமா? அவன் வாங்குறான், இவர் விடுறாரு. கையெழுத்து. ஏடா அவன் பக்கத்திலே எழுதி சொல்ற, அடுத்த பக்கத்துல எழுதுறா. அந்த 22 கூட இல்ல, அவன் பக்கத்துல எழுதுற. போ. வணக்கம் சார். வணக்கம். என்ன கோபால், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். என்னது? ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். என்ன சார் உங்க பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? கோடை காலத்துல கொடைக்கானல்ல இருந்துட்டு வந்திருக்கேன். கேட்கணுமா? திரும்பி வரவே மனசு இல்ல. இங்க என்ன விசேஷம்? வேற என்ன விசேஷம் சார்? எல்லாம் உங்க ஃப்ரெண்டு விசேஷம் தான் பெரிய விசேஷம். என்ன சொல்றீங்க? நீங்க லீவ்ல போயிட்டீங்க. சத்யா சார் எல்லார்ட்டையும் முறைச்சிட்டு போயிட்டாரு. இங்க வந்து பெரிய அதிகாரி கிட்ட கூட தகராறு பண்ணிட்டார் சார். பத்தாக்குறைக்கு உடம்பு வேற சரியில்லை சார். ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. 3 மாசம் லீவு கூட கொடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ரஞ்சன், மரியாதை குறைவுன்னு நினைச்சுக்காத. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து படுத்துக்கிட்டேன்? வியாதிக்கு மருந்து தேடி போறவன் விளம்பரத்தோடயா போவான்? என்ன வியாதின்னு டாக்டர் சொல்றாரு? என்னமோ ஒண்ணு. நாம எவ்வளவோ லேபர் ஸ்ட்ரைக் பார்த்திருக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி என்ன அவயவங்கள் வேலை செய்ய மறுத்துட்டு எத்தனையோ மிஷினர் வருது இல்லையா, புதுசா வாங்குற மிஷின்ல கூட. அது போல மை கிட்னி ஃபெயிலிங். உங்க நண்பர் தன் உடல்நலத்தை பத்தி அக்கறை எடுத்துக்கிட்டதாகவே தெரியல. ரொம்பவும் முத்தி போன ஸ்டேஜில் தான் இங்க வந்து சேர்ந்திருக்காரு. டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் ரஞ்சன். இந்த நிலையிலும் மறைச்சு பேசுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடைசி முயற்சி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் கிட்னி. அப்படின்னா எல்லாருக்குமே 2 சிறுநீரகம் உண்டு. அதுல 1 பழுதடைஞ்சாலும் உயிர் வாழ முடியும். ஆனா உங்க நண்பருக்கோ 2மே கெட்டு போயிருக்கு. இந்த நிலையில யாராவது சிறுநீரகத்தை தானம் செய்ய தயாராயிருந்தா அது சத்யாவுக்கு பொருத்தலாம். ஆனா அதுக்கு யார் சம்மதிக்க போறாங்க? நான் அவசரமா ஒருத்தருக்கு டெலிபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர், அதுக்கு சம்மதிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கு. அப்ப நீங்க? நான் செக் புக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தவங்க நாங்க. இப்ப இப்படி ஆயிட்டோம். டாக்டர், இதனால வரைக்கும் என்னால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய அவயவங்கள்ல ஒண்ணு ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துதுன்னா அதுக்கு நான் ரெடி டாக்டர். உங்க பேரு என்ன? ராஜ்பாபு. ரொம்ப நாளைக்கு உங்க பேரை ஞாபகத்துல வச்சுக்குவேன். ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? அது சாத்தியமா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க நண்பர்ல 2 பேர் நழுவிட்டாங்க. மிஸ்டர் சத்யா இப்ப இருக்கிற நிலைமையில ஆபரேஷனை தாங்கிக்கு வராங்கிறதே யோசிக்க வேண்டிய விஷயம். பாபு, ஏன்டா? ஏன்பா? ஐயோ, ஏன் சார்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன பட்டி கடையை மூட போறீங்களா? அடே, நம்ம சத்யாவோட மனைவி காஞ்சனா இல்ல, அவங்கள நம்ம வீட்லயே தங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டு வாப்போம். அடையாண்டா வச்சு ஏன்பா? ஐயோ, ஏன் சார்? ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலே நம்ம வீடு இருக்கு. அடிக்கடி அந்த அம்மா சத்யாவை பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும்ல, அதனால பாப்போம். வேற ஒண்ணும் உத்தேசம் இல்லையே. அடே, சொன்னதை செய்.
பேபி காஞ்சனா, நீ உண்மையை ஒழிக்காம சொல்லு. என் முகத்துல நீ சாவ பார்க்கல. இல்லைங்க, சாந்தத்தை தான் பாக்குறேன். சாவுலதாம்மா சாந்தம் வரும். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்ல காஞ்சனா, எனக்கு என்னவோ யமனே இந்த ரூமுக்குள்ள வந்துட்ட மாதிரி தோணுது. அது வெளியில போய்கிட்டு இருக்கு, நான் பார்த்தேன். அம்மா, பக்கத்து வார்டில் இருக்கிற பேஷண்ட் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா? எனக்கு இவரை தவிர வேற யாரையும் தெரியாதுப்பா. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் பேசணும்னு சொன்னாருமா. காஞ்சனா, ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க வேடிக்கை பேசவா கூப்பிடுவாங்க? வேதனையை சொல்லத்தான் கூப்பிட்டுருப்பாங்க. போய் பார்த்து வா. போம்மா. வா பேபி வா. எப்படிமா இருக்க? என்னம்மா, பல வருஷங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. குற்றத்துக்கு தண்டனையும் குணத்துக்கு உயர்வும் இருக்கிறதுனாலதான் உலகம் என்ன அழியாம இருக்குது. இந்த கையால தான் உன்னை தொட்டேன், அது விளங்காம போயிருச்சம்மா. அவரே திருந்திட்டாரே, நீ திருந்திட்டியான்னு கேக்குற மாதிரி என்ன பாக்குறியா? முடியலம்மா. ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்லவர். நல்லதுலயும் கெட்டதுலயும் என் கூடவே இருந்த ஒரே நண்பர் இவர்தான். உன்னை பத்தி இப்பதாம்மா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். பேபி, குழந்தை எங்கே? அவனை பார்க்க முடியுமா? அந்நியர்களோட அவன் பேச மாட்டான், பழக மாட்டான். காஞ்சனா, யாரு உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சது? பாவம் செஞ்சவங்க யாரோ பரிகாரம் தேட என்கிட்ட வழி கேக்குறாங்க. அப்படின்னு உண்மைக்காகவே வாழ்ந்த உங்ககிட்ட நான் மட்டும் ஏன் உண்மையை மறைக்கணும்? என் வாழ்க்கை கெடுத்த பாவிதாவன். இதுக்கு பேர் தான் விதியா? காஞ்சனா, வாழ்க்கையை கொடுத்த பாவி இதோ இங்க இருக்கிறேன், வாழ்க்கையை கெடுத்த பாவியை இங்கேயே வந்துட்டானா? யாரு முந்திக்கிறாங்கன்னு பாப்போம். அந்த பாவிதான் தப்பு செஞ்சான். கடைசியா கண்ணு கடையா எங்க வந்தீங்க? வட்டி கடைக்கு எதுக்கையா வருவான்? நான் உள்ள வந்தாச்சே, குட்டை எடு. நொந்து போய் வந்திருக்கிற, கிண்டல் பண்ணாதீங்க. என்ன பொருள் வைக்க வந்திருக்கிற? எடுத்து துலாபாரத்துல வைய. பவுனா, வெள்ளியா, நகையா, நட்டா, வெள்ளி தட்டா? இல்லையா, இதுதான் பொருள். பாவி, பரம்பரை போய் வெறும் பொருளுங்கிற அறிவு இருக்காய உனக்கு? அது சரி, அறிவு இருந்தா நீ ஏன் நம்ம கடைக்கு வர்ற? கும்பிட வேண்டிய சாமி கடையில வைக்க வந்திருக்கியா? கும்பிட்டாச்ச, நாளைக்கு என்ன பண்ணுவ? இங்க வந்து கும்பிட்டுட்டு போறேன். வட்டி கிடைக்காயோ? அக்கிரமையா இது? சாமி என்ன பண்ண தெரியுமா? பச்சை இடத்துல இருக்கும். நம்ம மாதிரி ஆசாமியா அங்கங்க அலையிறதுக்கு காலை புடிச்சு கேக்குறையா, கடங்குடியா என்னையா அது காலை புடிச்சுட்டு எங்கால புடிச்ச மாதிரி அழுவுற? யோ, வைக்க வேண்டியதுல இது ஒண்ணுதாயா பாக்கி. இதை வச்சுக்கிட்டு எனக்கு என்னையா உபயோகம்? உபயோகம் இல்லாததெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருமே இருக்கக்கூடாதியா? சாமியோ, நீ பண்ற பாவத்துக்கு என்னையும் ஆளாக்காதையா. நான் சாமி எல்லாம் அடகு வாங்க மாட்டேன். ஐயா, இந்த மாதிரி பாவிங்க முகத்துல முழிக்கவே கூடாது. நான் கிடந்து முழிக்கிறேன் ஐயா. என்ன இத்தனை கடிகாரங்கள் தொங்குது? கடிகாரங்களா தொங்குது? அத்தனை குடும்பங்கள் தொங்குது. இத்தனைக்கு எங்க முதலாளி படுவா? ஐயா, என் குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்டம். 7 குழந்தைகள். 7 குழந்தையா?
அப்ப 70 மாசம் சேச்சே நீ வட்டி கடைக்கு வரக்கூடாதுப்பா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ. சாமியே, பசி கொடுமை, பசிக்கு பகவான பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லையா? இதுல குறைச்சல் இல்ல. நமக்கு இப்படி ஒரு வசதி, நிறைய சாமிங்க, அதுல ஏமாந்த சாமி இதுவா? என்ன சாமி? காளியா? காளி. காளி என்ற சூறா இதுங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கான் அடுத்த கடைக்கு. வைக்கவா? விக்கவே விக்கவே முடியல ஐயா. ஐயா வீட்டுல ஒரு மணி அரிசி கிடையாது. ஐயா ஐயா தயவு பண்ணுங்க ஐயா, இதை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுங்க ஐயா. ஐயோ, நான் சாமி எல்லாம் வாங்க மாட்டேன். இந்த நேற்று சம்பளம் வாங்கினேன், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க. ஐயா உங்களை கோயில்ல வச்சுதான் ஐயா கும்பிடணும். சாமியை கடையில வச்சுட்டு என்ன கோயில்ல வைக்கிறியா? இது ஏன் கும்பிடுறியா? பாபா பாபா. அட ஏன்டா? ஏன்பா? ஐயோ ஏன் சார்? ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஏண்டா வட்டி கடை என்னதான் இல்ல உன்னதா? தப்பா நினைச்சுக்காதீங்க, சாமி விக்கிரகத்தை அடக வச்சு வந்தா மனசு கேட்கல. ஆள அடமானம் வச்சா என்ன, ஆண்டவன் அடமானம் வச்சா உனக்கு என்னடா? கோழ பசங்கள்லாம் வட்டி கடையில இருக்கக்கூடாது, கசாப்பு கடையில இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கடை இருக்குதா நமக்கு? இருக்கு. உன்னை வெட்டி தாண்டா சிறப்போடா செய்யணும். இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, போடா போடா வெளிய. தங்கச்சி, காலையில ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா? போயிட்டு வந்தேன். உங்க வீட்டுக்காருக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அப்படியே தான் இருக்கு. ஓஹோ, சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த பழத்தை அவருக்கு கொடுத்துருங்க. இவ்வளவு உதவி செய்யற உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தங்கச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் போல இருக்கு, ஆனா தயக்கமாவும் இருக்கு. நீங்க புத்திசாலி, தைரியசாலி அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப உங்க நிலைமைய நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? என்ன பத்தி யோசனை பண்ண என்னங்க இருக்கு? 1000 இருக்குமா? தன்னை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு கோழை, முட்டாளுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அப்ப உங்க மகனை பத்தி யோசனை பண்ணுங்க, அவனுக்காக கவலைப்படுங்க. இந்த பொம்மையில இருக்கிற தாயோட முகத்தை பாத்தீங்களா? அவ சிந்தனையெல்லாம் அவ குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல? அதே மாதிரி உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பையன் இன்னைக்கு நல்ல சொக்கா போட்டிருக்கிறான். நாளைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, நாளைக்கே உங்க புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, கண்ணே இப்ப அத்தைகிட்ட விளையாடுப்போம். ரொம்ப சங்கடமான விஷயம்தான், இருந்தாலும் அவர் முடிவு நெருங்கிடுச்சுன்றத நாம இன்னும் மறைச்சு பேசுறது அவ்வளவு சரியில்லை. என்னடா இவன் அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுறானே நீங்க சென்டிமெண்டலா நினைக்கலாம். ஆனா அடுத்து நாம என்ன செய்ய போறோம்ன்றத நான் பிராக்டிக்கலா நினைக்கிறேன். நீங்க ஏன் என்ன இப்படி குழப்புறீங்க? வரப்போற கஷ்டங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம். அது தீர்றதுக்கு வழியே சொல்றேன். கடத்தெருவுல என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய தைய கடை வச்சிருக்கான். அதை விலைக்கு கொடுத்துட போறானா. 25,000 ரூபாய் கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்றான். மாசம் 500 ரூபாய் வரும். அதுல அந்த கடையை உங்க பேருக்கு வாங்கிடலாம் நான் நினைக்கிறேன். என் பேர்லையா? ஆமா, நீங்க ஒண்ணும் கடைக்கு போவேனா, நம்பிக்கையான ஒரு ஆளை போட்டோம்னா மாசம் பணம் வீடு தேடி வரும். கேட்க நல்லா இருக்கு, ஆனா 25,000க்கு நான் எங்க போவேன்? வெறும் யோசனைகள் மட்டும் சொல்றதா இருந்தா நானும் இன்ஜினியரா இருந்திருப்பேன். அந்த யோசனைகள்லாம் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன் பாருங்க. அதனாலதான் கான்ட்ராக்டரா இருக்கேன், வீடு வசதியோட. அந்த 25,000 ரூபாய் நானே உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். நீங்க கொடுக்குறீங்களா? எதுக்காக? தப்பா நினைக்காதீங்க, ஏதோ உதவி செய்யணும்ன்ற எண்ணம் தான். அதுக்குன்னு பிரதிபலன் எதிர்பார்க்காத தியாகி இல்லைன்னா, இப்ப ஊர்ல ஒரு பெரிய மனுஷனை பார்த்து அவன் கையில சிங்கிள் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வரப்பே 5,000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பிடிச்சிக்கிட்டு வந்துடுறவனா, அதே ஆப்பிளா கொடுத்தா பழத்துக்கு பழம் டிஃபரன்ஸ் வச்சு பிசினஸ் பண்றவனா. விஷயத்துக்கு வருவோம். இந்த பில்லுல உங்க வீட்டுக்கார் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என்னுடைய பில்லு தான். எனக்கு அரசாங்கத்துல சேர வேண்டிய பணம் 1,40,000 ரூபாய் இருக்குது. உங்க வீட்டுக்கார கையெழுத்து போடாதனால அந்த பில் அப்படியே இருக்குது. இதுல தேதி இல்லாம ஒரு கையெழுத்து வாங்கி அந்த கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும். ஓஹோ, அதுக்காக 25,000 ரூபாய் லஞ்சமா? லஞ்சம் ஏன் சொல்றீங்க? அழகான தமிழ்ல வார்த்தைக்கு பஞ்சம். அன்பளிப்புன்னு சொல்லலாம், மரியாதை அப்படியே சொல்லலாம். நான் நல்ல கண்டக்டர்னு உங்ககிட்ட பேச வரல,
ஆனா நாளும் தெரிஞ்சவன். சாப்பாட்டுக்கு எப்படி பல ருசிகள் தேவைப்படுதோ அது மாதிரிதான் வாழ்க்கையும். கொஞ்சம் பொய், ஓரளவு எட்டு வேலை, சுமாரான பித்தலாட்டம், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை ருசிக்கும். ஏற்கனவே இதுல கையெழுத்து போட அவர் விரும்பலன்னு தெரியுது. அவர் விருப்பப்படாததை நான் செய்ய சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பையன் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரு புழுவை கொண்டுதான் மீனை பிடிக்கணும். ஒரு கொள்கையை விட்டு கொடுத்துதான் இன்னொரு கொள்கையை பிடிக்கணும். நல்லவனா வாழ்றதுல நிச்சயமா பயணம் இருக்குன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லா பயனும் நல்லவனா இருந்திருப்பானுங்களே. வாதத்துக்காக சொல்ற வார்த்தை, தப்பான காரியத்துக்கு அவர் நிச்சயம் உடன்பட மாட்டார். எங்க தப்பு இல்ல, எவன் தப்பு பண்ணல, ஆண்டவன் தப்பே பண்றது இல்லையாமா. மாத்து குறைஞ்ச செங்கல்ல வச்சு நான் கட்டடம் கட்டினா உன் வீட்டுக்காரர் வந்து என்ன சண்டை பிடிப்பாருமா. ஆனா உண்மைக்காகவே பாடுபட்ட அந்த உத்தமனோட உடம்புல வியாதியை வச்சு கட்டிட்டானே ஆண்டவன், யாருமா சண்டை பிடிக்கிறது? இந்த பாருங்க, உங்க நன்மைக்கோசரமே சொல்றேன். இந்த பில்லை கொண்டு போய் அவர்கிட்ட காமிங்க. அவர் சம்மதப்பட்டால் இதுல கையெழுத்து போடட்டும், இல்லைன்னா இதை அவரே கிழிச்சு எறியட்டும். அதனால நான் ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் தங்கச்சி, மறந்துடாதீங்க. இந்த பில்லுல அவர் போடுற கையெழுத்து தான் உங்க எதிர்காலத்துக்கு அவர் எழுதி வைக்கிற உயில். சாக போற இந்த நேரத்துல என்னெல்லாமோ நினைக்க தோணுது. இவ்வளவு நாள் வாழ்ந்தோமே, எதையாவது சாதிச்சிருக்கோமான்னு நினைச்சு பாக்குறேன். ஒண்ணுமே இல்லை. முழுமையான வாழ்க்கையாவது வாழ்ந்திருக்கோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சத்யா, நீ ஏன் இப்படி சொன்னா? நினைச்சு பார்க்கவே தகுதி இல்லாதவங்க பாருங்கலாம். அப்புறம் ரஞ்சன், காஞ்சனாவையும் என் பையனையும் பத்தி நினைச்சு பாக்குறேன். அவங்களுக்காவது நான் பிழைச்சிருக்க கூடாதான்னு ஒரு ஆசை. பாத்தியா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அண்ணிய பத்திர கவலையை நீ விட்டுரு. அந்த கவலை தான்ப்பா என் சாவையே துரிதப்படுத்திக்கிட்டு. சத்யா, அவங்க ரெண்டு பேரையும் வச்சு நான் காப்பாத்த மாட்டேனா? நான் இன்னைக்கே அடிக்கிட்டு கேட்கிறேன், எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன சங்கலா? அவங்க இன்னும் வரலையா? சத்யா, நான் நேர போய் அண்ணிய பார்த்து பேசிட்டு அப்புறம் போறேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். டாக்டர்கள் வந்து போறதை விட நீங்கள்லாம் வர்றது எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கு. நான் உண்மையே பேசுறேன். இத பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சத்யா உண்மையிலேயே பிழப்பானா மாட்டானான்னு கேக்குறியா? இல்ல, காஞ்சனாவையும் உங்க பையனையும் நம்ம வீட்டுல வச்சுக்கிறதாக முடிவு பண்ணிட்டீங்களா? சாக போறவருக்கு ஆறுதலா இருக்குன்னு தானே அப்படி சொன்னீங்க. ஆமான்னு சொன்னா உனக்கு ஆறுதலா இருக்குங்கிறியா? இல்ல, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை. கொஞ்சமாவது முன்ன பின்ன யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்க வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு காஞ்சனாவை பத்தி, அவங்க குழந்தைய பத்தி தெரியாம போயிடுமா? ஓஹோ, அதையெல்லாம் அவங்க கேட்பாங்கங்கிறியா? பின்ன இல்லையா? அப்படி அவங்க ஏதாவது கேட்டா என் மனைவியை விட அவங்க எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு மேல அவங்க ஏதாவது பேசுவாங்க? நீ மேல எதுவும் பேசாம வா. என்ன காஞ்சனா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? குமார் வரல? நல்ல வேலை, கூட்டிக்கிட்டு வர. ஏன் பஸ்ல ஒரே கூட்டமா? ஆமா, ரஞ்சனா அவன் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. சந்தோஷம். நம்ம அப்படி சொல்ற? பின்ன ரஞ்சன் ரஞ்சன் ரஞ்சன், எப்ப பார்த்தாலும் ரஞ்சனை பத்தி தான் பேச்சா? அவர் என்ன உங்களுக்கு அண்ணனா தம்பியா? ஏன் உங்க குறைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்றீங்க? நான் உங்க நண்பரை பத்தி குறை சொல்லல, அவர் நல்லவர் தான். இல்லைன்னா அவர் உங்களுக்கு நண்பரா இருக்க முடியாது. காஞ்சனா, நீ சொல்றத கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. உங்க நண்பரை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா அவர் மனைவியை புரிஞ்சுக்கல. ஏன் அப்படி சொல்ற? என்னமோ நடந்திருக்கு, என்னது சொல்லு. அது உங்களுக்கு தெரியவே வேண்டாம்.
பல விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கிறேனோ என்னவோ, அதுல சிலதையாவது காலம் கிடக்கிறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறேம்மா. இந்த பில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுந்தரமூர்த்தியுடைய பில்லு? ஆமா. இந்த பில்ல உங்ககிட்ட காட்டி உங்க முன்னாலேயே கிழிச்சு போடணுங்கிற உறுதியோட வந்தேன். ஆனா உங்க நண்பருடைய மனைவி என் கண்ணை திறந்துட்டாங்க. இது உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்களுக்கு தான் வந்திருக்கு. நேரு வழியா உங்ககிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்லாம குறுக்கு வழியா என் மூலமா வந்திருக்கு. எங்க வீட்டுக்காரர் இதுல போடுற ஒரு கையெழுத்தினுடைய மதிப்பு 1,40,000 ரூபாயா. அந்த கையெழுத்தை நான் வாங்கி கொடுத்தா அதுக்கு விலை 25,000. இதுல ஒரு கையெழுத்து போட்டு ஏன் தூக்கி எறியக்கூடாது? பாவமா? புண்ணியத்துக்காகவும் உண்மைக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து நாம் என்னத்தை கண்டோம்? நான் கேட்கல, மந்திரமூர்த்தி கேட்டார். அது போகட்டும். உங்களுடைய கொள்கை ஒரு நாளாவது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்திருக்கா? இல்லையே. வாழ வேண்டிய ஒரு பிள்ளையின் எதிர்காலத்துக்காக வாழ வைக்காத அந்த கொள்கையை மாத்திக்கிறதுல என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? நான் கேட்கல, மந்திரமூர்த்தி தான் கேட்டார். இந்த பில்லுல நீங்க போடுற கையெழுத்து தான் குமாரோடைய எதிர்காலத்துக்கு நீங்க எழுதி வைக்கிற உயில். இதையும் நான் சொல்லல, மந்திரமூர்த்தி தான் சொன்னாரு. குமார் உங்க பையன் தான் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவனுக்கு ஒரு வழி செய்யாம விட்டுடுவீங்களா? இது மத்தவங்க யாரையும் கேட்கல, நானே கேட்கிறேன். நானே தான் கேட்கிறேன். வரமாட்டேன் 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 தாத்தா, நான் அங்க வரமாட்டேன். அவன் முகத்தை பார்க்க மாட்டேன். எனக்கு அவனுக்குள்ள உறவு என்னைக்கோ அருந்து போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கிறது உங்க வயசுக்கேற்ற செய்கையா படல. சத்யா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அவன் உயிருக்காக நான் இங்கிருந்தே பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா அவன் கொஞ்ச காலமாக எனக்கு பேரனா இருந்திருக்கானே, அந்த பாவத்துக்காக. ஒரு கொள்கைக்காகவே வாழ்ந்த உத்தமனை பத்தி நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. என்னப்பா கொள்கை? பெரிய கொள்கை. என்ன கொள்கைக்காக வாழ்ந்துட்டான்னு சொல்ற நீ? நீங்க கடைப்பிடிக்கிற கொள்கைக்கு பேரு கடவுள்னு சொன்னா, சத்யா கடைப்பிடிக்கிற கொள்கைக்கு பேரு உண்மை. கடவுள், கடமை, நேர்மை, உண்மை எல்லாம் ஒண்ணுதானே தாத்தா? சத்யா எப்பவுமே உண்மையை பேசுறான். எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மைக்காகவே செயல்பட்டான். அது என்ன நம்ப சொல்றியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அவன் எந்த உண்மைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றியோ அந்த உண்மையா அவன் கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சாங்கிறது ஒரு நாள் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா. அவன் பையன் சொல்லி ஒருத்தனை அழைச்சுக்கிட்டு வந்தியே, அவங்கிட்ட அவனுடைய தகப்ப இல்லைங்கிற உண்மையை சொல்லியிருப்பானா? தாத்தா, அப்படியே அவன் கடைசி வரைக்கும் உண்மையே பேசிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட வாதாடுற நீ? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வயசு வராத ஒரு பையன் கிட்ட சொல்ல முடியுமா? அதை நாம எப்படி எதிர்பார்க்க முடியும் தாத்தா? அப்போ அதனாலையும் உண்மை பேச முடியாத ஒரு கட்டம் இருந்திருக்கு. அது ஒத்துக்கிறியா? என்னப்பா பேசாம இருக்க? ஒரு நாள் நிரூபிக்க முடியாது. மாமா, பின்னாடி எல்லாம் நிறைய கொய்யா மரம் இருக்கு மாமா. இவனே கேக்குறேன். தாத்தா, ஏப்பா உங்க அம்மா பேரு என்ன? காஞ்சனா. அப்பா பேரு? சத்யா. அம்மா பேரை உடனே சொல்லிட்ட, அப்பா பேரை சொல்ல ஏன் தயங்குன? ஏன்னா அவர் எங்க அப்பா இல்ல. அவரே இதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. தாத்தா, இப்ப வர்றீங்களா? இந்த 80 வயசு கிழவனை இவன் ரொம்ப சின்னவன் ஆக்கிட்டான்ப்பா. வாங்கப்பா. தாத்தா, சத்யா. தாத்தா, தாத்தா, வாங்க தாத்தா. மூடி இருந்த கண்ணை திறந்தது உன் பையன் தான்ப்பா. அவன் பேசின பேச்ச கேட்ட உடனே ஆண்டவனே விசுறுவ எடுத்து வந்த மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுப்பா. நாம 2 பேருமே பிடிவாதக்காரங்கதான். ஆனா ஒரு வித்தியாசம், சடங்குகள்லயும் சம்பிரதாயங்கள்லயும் மட்டுமே நான் வரட்டு பிடிவாதக்காரனா இருந்திருக்கேன். நீ லட்சியத்திலையும் கொள்கையிலையும் பிடிவாதக்காரனா இருந்திருக்க. உன் பிடிவாதத்துலதான் அர்த்தம் இருக்கு, ஆண்டவனுடைய ஆட்சி இருக்கு. உண்மைதான் கடவுள்னா. சத்யா,
நீதான் எனக்கு கடவுள். நீ எனக்கு பேரன்தான். இருந்தாலும் நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறப்போ அம்மா, அன்னைக்கு நான் தெரியாம செய்த தப்பு. உன்னை கோயிலுக்கு வெளியவே நிக்க வச்சுட்டேன். இனிமேல நீ தள்ளி நிக்க வேணாமா? வாமா, பக்கத்துல வா. சத்யா, இது தேவியனுடைய பிரசாதம். உன் கடைசி பயணத்தை இது தடுத்து நிறுத்திடும் நான் சொல்லப்பா. ஆனாலும் நீ கடைப்பிடிச்சு வந்திருக்கிற உண்மையை கடைசி வரைக்கும் பிடிவாதமா விட்டு கொடுக்காம இருக்கிற அளவுக்கு இது உனக்கு தெம்ப கொடுக்கும். இந்த பில்லுல நீங்க போடுற கையெழுத்து தான் குமாரோட எதிர்காலத்துக்கு நீங்க எழுதி வைக்கிற உயிர். நீ கடைப்பிடிச்சு வந்திருக்கிற உண்மையை கடைசி வரைக்கும் நான் உணர்றேன். என்னுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க முடியுமா? சொல்லுங்க முதலாளி. நான் செத்தப்புறம் என் பையனை விட்டு நீ கொல்லி போட சொல்லு. என் சொத்து பூராவும் அவனுக்கு எழுதி வச்சிடுறேன். ஆனா காஞ்சனாவே நீதான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். தங்கச்சி, நம்ம பில்லுல கையெழுத்து போடுறத பத்தி ஏதாவது சொன்னாரம்மா? அநேகமா கையெழுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். குட். சாயங்காலம் சத்யாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ரொம்ப அவஸ்தைப்படுறான். இதையெல்லாம் பாக்குறப்ப சத்யா ரொம்ப சீக்கிரமாவே இப்பதான் புரியுது. அங்கேயும் யாரும் உண்மையை விரும்பலன்னு நினைக்கிறேன்.
பேபி, இங்கேயுமா வந்துட்டீங்க? முதலாளி செத்து போயிட்டாருமா. ஓஹோ. பெத்தவருக்கு கொள்ளி வைக்க பிள்ளைய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். குமார், தாத்தா பூஜை பண்ண நேரமாச்சு, போய் பூ பறிச்சுட்டு ஓடு. பேபி, என் புள்ள ஏற்கனவே அவன் அப்பாவை கொள்ளி வச்சுட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதேம்மா. தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் உன் மகன் பேர்லயே எழுதி வச்சிருக்காரு. இங்க பாருமா, எல்லா பத்திரமும் ரெடி ஆயிருக்கு. உன் மகன் பல லட்சத்துக்கு அதிபதி ஆயிட்டான். இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஆஸ்திய என் பையன் அவன் அப்பா மூலமா அடைஞ்சிட்டான். அதுதான் உண்மைங்கிற ஆஸ்தி. மறுக்காதம்மா, உன் மகனுக்கு வர அதிர்ஷ்டத்தை மறுக்காதே. இந்த பத்திரத்தை வாங்கிக்கோ, பையனை உடனே அனுப்பு. பையன் வரமாட்டான், அதை மறந்துடுங்க. பேபி, இந்த சொத்துக்களை உங்க பேர்ல மாத்திக்குங்க. காலம் பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். காஞ்சனா, யாரம்மா அவரு? யாரோ குடிகாரன் தாத்தா. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க போலாம். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நீயே கோயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியவம்மா. பூஜைக்கு நேரமாச்சு, வாங்க தாத்தா போலாம். லட்சிய புருஷர்கள் செத்து போகலாம், ஆனா லட்சியம் சாகிறதே இல்லை. அழியாத உண்மைக்காகவும் அப்பழுக்கற்ற நிலைமைக்காகவும் எங்க வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிச்சுக்கிட்டோம். சத்யாவின் வாழ்க்கை எங்க 3 பேரையும் மாத்திடுச்சு. அதே மாதிரி நான் 3 பேரும் 9 பேரை மாத்த மாட்டோமா? அப்போ இந்த புஸ்தகத்தை எழுதின லட்சியம் பூர்த்தி ஆயிடுது சார். நான் எழுதுன இந்த கதையை புஸ்தகமா போடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? தெரிஞ்சு போச்சு சார். உங்க கவலை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட்டையில என்ன படம் போடலான்னு யோசனை பண்றீங்க. என்னெல்லாம் போடாதீங்க சார், வியாபாரமே ஆகாது. சிரிச்ச முகத்தோட பெருசா சினிமா நடிகையோட படத்தை போடுங்க, கவர்ச்சியா இருக்கும் சார். அவ கையில ஒரு காந்தி படத்தை கொடுத்துருவோம், சின்னதா விலை போகும் சார். இந்த புஸ்தகத்தை வெளியிடுறேன்னு ஒரு புன்னகை, இது பெருநகை.